ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். எனக்கு ரொம்ப அழகான வீடியோ பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் என் வழியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்று ஸ்ரீ மாருதி மெட்டல்ஸ் அப்படின்ற ஷாப்லேருந்து நாச்சியார் கோவில் குத்து விளக்கு வந்து அமைச்சிருக்காங்க. இந்த விளக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெண்கலமும் பித்தளையும் கலந்து செஞ்ச விளக்கு. அப்படியே உங்களுக்கு ஜொலி ஜொலி ஜொலின்னு தங்கத்தை மிஞ்சின ஒரு ஜொலிப்பு இருக்கும். நீங்களே பார்க்க போகிறீங்க. பேக்கிங் அட்டகாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல பேப்பர் வந்து நல்லா கிழிச்சு அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இதை வைக்கோல் மாதிரி வச்சு அமைச்சிருக்காங்க. நல்லா சேஃப்டியாக நம்மளுக்கு எங்கே டேமேஜ் வராமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த பாக்ஸும் நல்லா பேக் பண்ணி நல்லா வந்து நமக்கு தார்பாயில் கட்டி அமைச்சிருக்காங்க. ஸோ பேக்கிங் பொறுத்தவரையுமே ரொம்ப அட்டகாசமாகவும் ரொம்ப நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து குத்து விளக்கு அப்படியே அனுப்ப மாட்டாங்க இல்லையா, அதை வந்து பார்ட்டாக வந்து கழட்டி அதை நீட்டாக வந்து கிளிங் ரேப் பண்ணி ரொம்ப சூப்பராக அமைச்சிருக்காங்க. நம்ம சேனலில் நிறைய டிசைன் இருக்கக்கூடிய குத்து விளக்கு நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன், அதை அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ரொம்ப யுனிக்கான டிசைனாக இருக்குது. ஒரு பாட்டிலுமே அவ்வளோ வந்து வேலைப்பாடுகள் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் தான். ஸோ உங்களுக்கு இந்த மாருதி மெட்டல்ஸ் இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய விளக்குகள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹேண்ட்மேட் தான். மிஷின் கட்டோ இல்லை மோல்டோ கிடையாது. அதே மாதிரி இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 அடி விளக்குலேருந்து 5 அடி வரைக்கும் உங்களுக்கு விளக்கு கிடைக்கும். டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் கிடைக்கும். பாக்ஸ்லேருந்து எல்லா பார்ட்டும் எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து ஒன்றொன்னா வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்ரீ மாருதி மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொரியர் பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் கிடையாது. தமிழ்நாடு தவிர்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அந்த வெயிட் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த பேக்கேஜ் நான் சொல்லி ஆகணும். கிளிங் ரேப் அவ்வளோ அழகாக அவ்வளோ நீட்டாக டைட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்மளுக்கு எங்கே வந்து ஷிப் பண்ணாலும் டேமேஜ் ஆகாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இதோட வேலைப்பாடுகள் பாருங்கள். கீழே பேஸ் வந்து ஃபஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோ பெரிய நல்லா வந்து ஹெவியாக இருக்குது. அதே மாதிரி சுற்றியுமே டிசைன்ஸ் இருக்குது. பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு விட அதிகமாக வந்து ஜொலிக்குதுங்க. இந்த குத்து விளக்கில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதை நீங்கள் 4 சைஸுக்கு மாற்றிக்கலாம். நார்மலாக இருக்கக்கூடிய சைஸ் ஒன்று இருக்குது, அதை தவிர்த்து குட்டியாக அதுக்கு அடுத்த சைஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 அடிக்கு வந்து வீட்டில் பெரிய விசேஷம் தான் வச்சுருக்கீங்க. ஸோ வந்து குத்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்து உயரமாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதை எப்படி நான் காட்டுறேன். என் வழியுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒன்றா கிளிங் ரேப் ஓப்பன் பண்ணி வச்சுட்ருக்கேன். அந்த ஷைன் பாருங்கள், வெண்கலமும் பித்தளையும் கலந்துருக்கிறதுனால அந்த ஷைனே நம்மளுக்கு ரொம்ப கூடுதலாகவும் அப்படியே கோல்டில் ஒரு விளக்கு இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. நீங்கள் அதை டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு தேய்ச்சாலும் இந்த விளக்கோட ஷைன் இப்படியே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா அன்னப்பக்ஷி இருக்கக்கூடிய பிரபையும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தாமரைப்பு இருக்கிற மாதிரி பிரபையும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக அழகாக ஷைனாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. இப்போ இதை நம்ம செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்ரீ மாருதி மெட்டல்ஸில் பண்ணக்கூடிய விளக்குகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணல் அந்த மாதிரி எதுவுமே கலப்படம் இருக்காது. ஃபுல்லாகவே மெட்டல் தான். இந்த ஜோடி விளக்கோட அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா 12 கிலோ. முழுக்க மெட்டல் மட்டும்தான். ஸோ மணலோ எதுவுமே நிரப்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் மற்ற ஷாப்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ இவங்கக்கிட்ட விலை ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்குது. ஸோ அவங்க டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க குத்து விளக்கு நம்ம வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக குத்து விளக்கு நல்லா அழகு தான் இல்லையா, அதுவும் கையில் செய்த விளக்குனா இன்னும் அழகாக இருக்கும். கையில் செய்த வேலைப்பாடுகள் ஒன்றுத்துலேயுமே அவ்வளோ அழகாக கிராவிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூமில் வச்சு அவ்வளோ நிறைவாக இருக்கும், அந்த அளவுக்கு அழகு இருக்குது. குத்து விளக்கில் பொதுவாக பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பாகம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கீழ்பாகம். இந்த தண்டமாக இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து கண்டம் சொல்லுவாங்க. நம்ம எண்ணெய் ஊற்றுற அந்த ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா தங்குலின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த டாப் பார்த்திங்கன்னா பிரபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே வந்து நம்ம கீழ்பாகத்துக்கு மேலே இந்த தண்டுமா இருக்கு இல்லையா, இது வந்து பில்லர், அதாவது கண்டம். இது வந்து அழகாக செட் பண்ணிக்கலாம். இந்த கண்டம் நம்மளுக்கு 2 வந்து பார்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி ஒரு பில்லர் மாதிரியும் இதுக்கு மேலே ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி அடுத்த ஒரு கண்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அடுத்தடுத்த சைஸ் வந்து மாற்றிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கண்டம் சுற்றியே பாருங்கள் அவ்வளோ அழகான வேலைப்பாடுகள். ஒன்றுமே பார்த்திங்கன்னா நுணுக்கமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் செஞ்சுருக்காங்க. அதோட அழகு வந்து அந்த ஷைன் லைட் படுறப்போ ரொம்ப அழகாக தெரியும். இப்போ இந்த கண்டம் செட் பண்ணதுக்கப்புறம் மேலே நம்ம வந்து ஆயில் ஊற்றுவோம் இல்லையா, அந்த பாட்டு வந்து தங்கோலி. ஸோ இதை செட் பண்ணிக்கலாம். தங்கோலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக இதில் 5 அந்த விக், அதாவது திரி ஏற்றுற மாதிரி இருக்கும். இப்போ பிரபை செட் பண்ணிக்கலாம். மொத்தம் நம்மளுக்கு 2 விதமான பிரபையை கொடுத்துருக்காங்க. நான் வந்து பொதுவாக எல்லோரும் வந்து வைக்கக்கூடிய பிரபை பார்த்திங்கன்னா தாமரைப்பூ இருக்கிற மாதிரி. ஸோ இது காமன் எல்லா வீட்டிலும் வைப்பாங்க. அன்னப்பறவை வந்து சில பேர் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக அதுவும் வந்து நம்ம செட் பண்ணி காமிச்சிட்டோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது குத்து விளக்கு.
மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கண்டம் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப அழகான வெளிப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. கேமரா ஜஸ்டிஃபை பண்ணதான் தெரியல, பட் நான் நேராக பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம அந்த சுவாமி லைட் அதில் படுறப்போ அது ஷைன் ஆகிட்டு பார்க்கறதுக்கு வந்து ஜொலி ஜொலின்னு ஜொலிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போது தாமரை பறவையை எடுத்துகிட்டு நம்ம வந்து அன்னப்பறவை கூட பறவை வச்சு பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் அன்னப்பறவை இருக்கக்கூடிய அந்த பறவை வைக்கிறப்போ அந்த குத்து விளக்குக்கு இன்னும் கூடுதல் அழகு சேர்க்குது இல்லையா. எனக்கு ஒரு சென்டிமெண்ட் இந்த நாச்சியார் கோயில் விளக்கில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வீட்டுக்கு வந்தப்போ ரொம்ப வருஷம் போராடி நான் வந்து கன்சீவ் ஆயிருந்தேன். அதாவது விளக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கன்சீவ் ஆனேன். அது ஒரு பாசிட்டிவான சைனாக நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி வந்தப்போ நான் வந்து ஊரில் வீடு கட்டிகிட்டு இருந்தேன். அது நல்லபடியாக முடிஞ்சது. அண்ட் இப்போ வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நல்லது நடக்குதுன்னு சொல்லி அதையும் நான் வந்து உங்களோட ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலான சைஸ் இல்லையா, 30 inches இந்த சைஸு. இப்போ இதை வந்து சைஸ் நம்ம குறைச்சிக்கலாம், இன்னும் கூட்டிக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா தங்குலி பார்ட்டும் அதே மாதிரி கண்டம் பார்ட்டில் வந்து 2 பார்ட்ஸாக இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதில் பெரிய அந்த கண்டமை ரிமூவ் பண்ணிவிட்டு சிறிய கண்டத்துக்கு மேலே வந்து நம்ம இந்த தங்குலி வச்சோம் அப்படின்னா குட்டி ஒரு குத்து விளக்காக மாறிடும். ஸோ உங்கள் பூஜை ரூம்குள்ளே அடக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த சைஸ். நிறைய பேருக்கு வந்து அந்த ஹைட் வந்து கம்மியாக இருக்குது பூஜை ரூமில். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி நீங்கள் சைஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு பூஜை ரூமுக்குள்ளேயே விளக்கேற்றிக்கலாம். இப்போ அடுத்த சைஸுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம அந்த தங்குலி பாட்டை கழட்டி எடுத்துடலாம். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 2 கண்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா, சின்ன சைஸ் ஒன்று பெரிய சைஸ் ஒன்றுன்ட்டு. ஸோ அந்த சின்ன சைஸ் கண்டத்தை கழிட்டுட்டு இப்போ வந்து பெரிய கண்டத்தை ஃபிட் பண்ணி அது மேலே தங்குலி வச்சோம் அப்படின்னா இது அடுத்த சைஸ் நம்மளுக்கு விளக்காக மாறிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சின்ன சைஸ் அந்த விளக்குக்கும் அடுத்த சைஸ் விளக்குக்கும் ஹைட் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் வாங்க போகிறது ஒரு ஜோடி விளக்கு தான், பட் அதை நீங்கள் இத்தனை சைஸாக மாற்றிக்கலாம். இப்போ இந்த விளக்கும் நம்ம அதே சைஸுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜோடி விளக்குக்குமே அடுத்த சைஸு கொடுத்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு வீட்டில் ஏதாவது நல்ல விசேஷமாக இருக்குன்னா அந்த டைமில் மனை மேலே வச்சு பூஜை பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு அடுத்த சைஸ் தான் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணோம்ல 2 அந்த கண்டமும் சேர்த்து வர சைஸ் தான் வந்து அடுத்த சைஸ். அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து ஒரு 5 அடிக்கு நம்ம மாற்றலாம். வீட்டில் வந்து ஒரு குத்து விளக்கு ஃபங்க்ஷன் இருக்குன்றப்போ அந்த குத்து விளக்கு நல்லா பெருசாக வேணும் அப்படின்றப்போ வெளியில் வாடகைலாம் வாங்க வேண்டாங்க, நம்மளே அதை அழகாக வந்து செட் பண்ணிடலாம். இப்போது 2 விளக்கில் இருக்கக்கூடிய கண்டம் பார்ட்ஸும் ஒன்றா நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக நம்மளுக்கு 5 அடி விளக்கு கிடச்சிரும். ஸோ மேலே இருக்கக்கூடிய பார்ட் அப்படியே வச்சுட்டு அப்படியே கீழே ஸ்க்ரூ பண்ணிட்டோன்னா போதும், ரொம்ப ஈஸியாக நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கல்ல, ஒரே விளக்கில் நம்ம ஒரு 4 சைஸுக்கு வந்து அதை மாற்றிக்கலாம். அதே மாதிரி அவ்வளோ அழகான வேலைப்பாடுகள், அவ்வளோ ஜொலிப்பு, அவ்வளோ வந்து ரொம்ப வந்து நுணுக்கமாக வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த விளக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸ்ரீ மாருதி மெட்டல்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி உங்களுக்கு எப்படி டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை மாதிரி அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய்.